பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. சாலையில் திரியும் கால்நடைகளால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் கடந்த 2019 வழக்கு எண் WPMT நம்பர் 2207/2019 தாக்கல் செய்யப்பட்டது. அபிடவிட்டில் மாடுகள் ஆடுகள் வளர்ப்பவர்கள் முன்பெல்லாம் மேய்ச்சலுக்கு அனுப்பி பின் திரும்பும்போது அவரவர் வீட்டு தொழுவத்தில் கட்டி வைத்து பராமரித்து வந்தனர். தற்போதுள்ளவர்கள் இதனை கடைப்பிடிக்காமல் சர்வ அலட்சியமாக மனம் போன போக்கில் மாடுகளும் ஆடுகளையும் அழித்து விட்டு விடுகின்றனர். இதனால் சாலையில் தெரியும் மாடுகள் ஆடுகள் விபத்து ஏற்பட்டு பலர் பலியாகி போகின்றனர். இதனை தடுக்க மாடுகள் ஆடுகளின் கழுத்தில் உரிமையாளர்களின் ஆதார் எண் செல்போன் நம்பருடன் அடையாள அட்டையாக தொங்கவிட்டால் சாலையில் தெரியும் கால்நடைகளை பிடித்து உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை உறுதியாக இருக்கும் என வேண்டுகோள் வைக்கப்பட்டது. முன்னீர் பள்ளத்திலும் மாடுகள் ஆடுகள் நாய்களால் ஏற்படும் தொல்லைகள் குறித்து வழக்கு எண் WPMT நம்பர் 872/2025 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வழக்கு எண் ஷூமோட்டோவாக ரிட் பெட்டிஷன் சிவில் நம்பர் 5/2020 வழக்குடன் சேர்க்கப்பட்டு நிலுவையில் உள்ளது. மீண்டும் ஆடுகள் தொல்லையால் வழக்கு எண் WPMT நம்பர் 15/72/2020 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாடுகள் ஆடுகள் வளர்ப்பவர்கள் கால்நடை வளர்ப்பு சட்டம் 1871 படி தொழுவத்தில் கட்டி பராமரிக்க வேண்டும் என தெரிவிக்கிறது. இதனை மாடு ஆடு உரிமையாளர்களும் ஊராட்சி நிர்வாகமும் கடைப்பிடிப்பதில்லை. இதன் காரணமாக கால்நடைகள் பலர் சாலையில் சிக்கிய விபத்தில் பலியாகி வேண்டினர். பலியாகி போகிறவர்களுக்கு அரசும் உரிய நற்சீடு வழங்குவது கிடையாது. இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடந்த 7/5/2000 மனு அளிக்கப்பட்டது. மனு இத்துடன் இணைக்கப்பட்டது. டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். கடந்த 18/3/2025 தினமலர் செய்தியில் திருச்செந்தூர் கோயிலில் மாடு முட்டி பெண் பக்தர் படுகாயம். சட்டம் 1871 படி அங்குள்ள நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளது. செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் பக்தர்கள் எப்படி போனால் நமக்கு என்ற சர்வ அலட்சியமாக செயல்பட்டு கடமையை தவறிய குற்றத்தை செய்து முடித்துள்ளனர். கடந்த 28/4/25 தினகரன் செய்தியில் நெல்லை டவுன் குறுக்குத்துறை சாலையில் மாடு படுத்து கிடந்துள்ளது. பைக் மோதி தூக்கி வீசப்பட்டு வாலிபர் பலியாகி போனார். சட்டம் 1871 படி நெல்லை மாநகராட்சி மாட்டு உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் பரிதாபமாக வாலிபர் பலியாகி போனார். இவரின் குடும்பத்திற்கு நற்சீடு வழங்கவில்லை. இவர்களின் குடும்பத்தினர் நற்சீடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். ரூபாய் 20 லட்சம் கட்டு. மேற்படி குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தினகரன் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 25/6/2020 விக்ரமசிங்கபுரம் அருகே சாலையில் நாய் குறுக்கே வந்ததால் விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரி ஊழியர் பலியாகி போனார். விலங்குகள் பராமரிப்பு சட்டம் 1960 படி விக்ரமசிங்கபுரம் நகராட்சி நாய் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதால் அநியாயமாக ஆஸ்பத்திரி ஊழியர் பலியாகி போனார். இவர்களின் குடும்பத்தில் ஆழ்ந்த அனுதாபங்கள். இவர்கள் குடும்பத்தினர் விக்ரமசிங்கபுரம் நகராட்சி மீது ரூபாய் 20 லட்சம் நற்சீடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். தினமலர் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 30/9/2005 தினமலர் செய்தியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை ஏரிக்கரையில் வந்து கொண்டிருந்த போது நாய் குறுக்கே வந்தது. நிலை தடுமாறி ஸ்கூட்டர் ஏரியில் பாய்ந்து கணவன் மனைவி இருவரும் தண்ணீரில் மூழ்கினார்கள். அருகில் உள்ளவர்கள் அமானுலவை காப்பாற்றியுள்ளனர். இவரின் மனைவி சமீம் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நற்சீடு கேட்டு சிங்காரப்பேட்டை ஊராட்சியின் மீது வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். செய்ய தவறியுள்ளனர். சட்ட விழிப்புணர்வு இல்லாததால். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 4/12/2020 தினமலர் செய்தியில் சேரன் மகாதேவியில் மாடு குறுக்கே பாய்ந்து ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு
பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 7/12/2020 தினமலர் செய்தியில் பைக் மீது மாடு மோதி ஒர்க் ஷாப் ஊழியர் பலியாகி போனார். வடக்கு பைபாஸ் சாலை மணிமுத்தேசன் சந்திப்பு அருகே விபத்து ஏற்பட்டுள்ளது. இவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இவரின் குடும்பத்தினர் நெல்லை மாநகராட்சி மீது 20 லட்சம் நஷ்டஈடு கட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். உரிய சட்ட விழிப்பு இல்லாமல் விட்டுவிட்டனர். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 16/12/25 தினமறை செய்தியில் ஆட்டோ டிரைவர் சுடரிமுத்து என்பவர் ரெட்டியார்பட்டி பால் பண்ணை சாலையில் பைக்கில் சென்றுள்ளார். மாடு குறுக்கே வந்ததில் விபத்து ஏற்பட்டு ஆத்தத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் சுடரிமுத்து இறந்து போனார். இவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இவர்களின் குடும்பத்தினர் நெல்லை மாநகராட்சியிடம் ரூபாய் 20 லட்சம் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். உரிய சட்ட விழிப்புணர்வு இல்லாமல் விட்டுவிட்டனர். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 17/12/2020 தினமறை செய்தியில் பாளை கேடிசி நகர் ரஹமத் நகர் மேம்பாலத்தில் வேன் சென்றபோது மாடு குறுக்கே பாய்ந்து வேன் கவிழ்ந்து 15 பெண்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். இவர்களும் உரிய நஷ்டஈடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். நெல்லை மாநகராட்சியின் மீது சட்ட விழிப்புணர்வு இல்லாததால் விட்டுவிட்டனர். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் நஷ்டஈடு வழங்கியுள்ளது அரசு. இதே போன்று மாடுகள், நாய்கள், ஆடுகளால் ஏற்படும் விபத்துகளில் பணியாளர்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும். 14/2/2020 தினமலர் செய்தியில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடிநீர் பணிக்கு தோண்டிய பள்ளத்தில் விழுந்ததில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நஷ்டஈடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரையில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இவர்களின் பணி மிகவும் பாராட்டுக்குரியது. மனுவை பரிசீலிக்க நீதிமன்றம் ஆணை வழங்கியுள்ளது. செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாடுகள், நாய்கள், ஆடுகளால் ஏற்படும் விபத்து ஏற்படும் மாநகராட்சி, நகராட்சி, பேராட்சி, ஊராட்சிகளிடம் இருந்து நஷ்டஈடு கேட்டு ரூபாய் 20 லட்சம் நஷ்டஈடு கட்டும் மனு அளித்து பின் வழக்கம் தாக்கல் செய்ய வேண்டுகிறேன். விபத்தில் பலியாக போன குடும்பத்தினர் உடனடியாக உரிய வக்கீலிடம் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். விபத்து ஏற்பட்டவுடன் உரிய மனுவும் அளிக்கப்பட வேண்டும். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. முன்னீர் பள்ளத்திலும் ஆடுகளின் தொல்லையின் காரணமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு எண் WPMD நம்பர் 1572/2020 ஆகும். ஆவணங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவைகளை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பார்த்து கொள்ளலாம். மக்கள் சட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டு உரிய வழக்கு தாக்கல் செய்ய வேண்டப்படுகிறது. என்றும் மக்கள் நலனில்.